இந்த சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்பிக்கையின்படி தீர்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலம், கொடுங்காலம் வந்திருக்கிறது. இந்த இடத்தில் தான் உயர் பதவிகளில் இடஒதுக்கீடு, பதவி உயர்வில் இடஒதுக்கீடு, தனியார் துறையில் இடஒதுக்கீடு என்கிற கோணத்தில் போராட்டத்தை நடத்தியவர் ஐயா ஆணைமுத்து அவர்கள். இன்றைக்கு நாம் அவரை நினைவு கூறுவதன் மூலம் தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு என்கிற அந்த கோரிக்கையை நோக்கி நாம் நகர வேண்டும். பதவி உயர்வில் இடஒதுக்கீடு என்கிற அந்த கோரிக்கையை நாம் நோக்கி நகர வேண்டும். உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய எண்ணிக்கை எடுத்து பாருங்கள், உயர்நீதிமன்றங்களுடைய நீதிபதிகளுடைய எண்ணிக்கை எடுத்து பாருங்கள். இந்த நாட்டினுடைய உயர் அதிகார பொறுப்பு அத்தனையும் நிரம்பி இருப்பவர்கள் இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் அல்ல, இந்த நாட்டினுடைய பட்டியலின மக்கள் அல்ல, இந்த நாட்டினுடைய சிறுபான்மை மக்கள் அல்ல. பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களோ, பட்டியலின மக்களோ, பழங்குடியின மக்களோ, சிறுபான்மை மக்களோ இந்த உயர் அதிகார பொறுப்புகளில் இல்லை என்றால் இருப்பது யார்? யார் இருக்கிறார்? யாருக்கு இவர்கள் 10 விழுக்காடு இடஒதுக்கீடு இடபிள்யூஎஸ் அடிப்படையில் கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் இருக்கிறார்கள். இங்கேதான் ஐயா ஆணைமுத்து அவருடைய போராட்டத்தை நான் நினைவு கூற வேண்டியிருக்கிறது. இதில் ஒரு உடைப்பை ஏற்படுத்தாமல் நம்முடைய குரலுக்கு மதிப்பில்லை, நம்முடைய போராட்டத்திற்கு மதிப்பு இல்லாமல் போய்விடும். எனவே ஐயா ஆணைமுத்து அவர்களை நினைவு கூறுவதன் மூலம் இந்த அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நாம் செல்ல வேண்டியிருக்கிறது. குறிப்பாக இந்த நாட்டில் மதவாத சக்திகளால், சாதியவாத சக்திகளால் முன்னெடுக்கப்படுகிற அரசியல் வெறுப்பு அரசியல், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக பட்டியலின மக்கள், பட்டியலின மக்களுக்கு எதிராக பிற்படுத்தப்பட்ட மக்கள், இந்துக்களுக்கு எதிராக சிறுபான்மை மக்கள், இந்து வெர்சஸ் முஸ்லிம், இந்து வெர்சஸ் கிறிஸ்டியன்ஸ், பிசி வெர்சஸ் எஸ்சி என்று ஒரு வெறுப்பு அரசியலை முன்னெடுக்கிறார்கள். அதாவது தன்னுடைய அசல் பகை யார் என்பதை இந்த மக்களிடம் பயிற்றுவிப்பதற்கு பதிலாக இல்லாத பகையை இருப்பதாக காட்டுகிற அரசியல். இந்துவுக்கு ஒரு முஸ்லிம் எதிரியாக இருக்க முடியாது, ஒரு பட்டியலின மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக இருக்க முடியாது. யார் எதிராக இருக்க முடியும்? ஒரு பிற்படுத்தப்பட்டவனுடைய வாய்ப்பை பட்டியலின மக்கள் பறிக்க முடியுமா? ஒரு இந்துவுக்கான வாய்ப்பை ஒரு முஸ்லிம் பறிக்க முடியுமா? உச்சநீதிமன்றத்தில் ஒரு இந்து, ஒரு பிற்படுத்தப்பட்ட இந்து நீதிபதியாக வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த வாய்ப்பை அடைத்துக் கொண்டிருப்பது யார்? அந்த இந்து, பிற்படுத்தப்பட்ட இந்து அந்த இடத்திற்கு வர முடியாமல் தடுப்பது யார்? முஸ்லிமா? அந்த இடத்துல அவன் கிடையாது, அப்ப எப்படி அவன் எதிரியா இருக்க முடியும்? கிறிஸ்டியனா? அந்த இடத்துல அவன் கிடையாது, அப்ப எப்படி அவன் எதிரியா இருக்க முடியும்? அப்ப யாருக்கு யார் எதிரி? ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர், ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் அந்த இடத்தில் போய் அமர வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த இடத்தில் இருப்பது யார்? இவர்களா? அப்ப இவர்கள் எப்படி இவர்களுக்கு எதிராக இருக்க முடியும்? இந்த இடத்தில் தான் நம்முடைய அசல் பகை எது என்பதை அடையாளப்படுத்தி, உனக்கு கீழே உள்ளவன் உனக்கு எதிரி அல்ல, உனக்கு மேலே ஒருவன் உட்கார்ந்து இருக்கிறவன், அவன் தான் உன்னுடைய வாய்ப்பை பறிக்கக்கூடியவன், அவன் தான் உன்னுடைய எதிரி என்கிற அரசியலை மிக கூர்மையாக நமக்கு கற்றுத்தந்த தலைவர்கள் தான் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் போன்ற தலைவர்கள். அவர்களின் சிந்தனைகளை உள்வாங்கி, மார்க்சிய சிந்தனையை, அம்பேத்கர் சிந்தனையை, பெரியாரிய சிந்தனையை உள்வாங்கி அசல் பகை எது என்பதை நமக்கு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பயிற்றுவித்த தலைவர் தான் ஐயா ஆணைமுத்து அவர்கள். எனவேதான் அவரை நாம் நினைவு கூற வேண்டியிருக்கிறது. நமக்கு அசல் பகை அடையாளம் காட்டிய தலைவர். போலி பகை அடையாளம் காட்டுகிறார்கள், இல்லாத எதிரியை கட்டமைக்கிறார்கள். இருக்கிற எதிரியை நமக்கு அடையாளப்படுத்தி சென்ற தலைவர் ஐயா ஆணைமுத்து அவர்கள். எனவேதான் இந்த அரசு அவரை மிக சரியாக கண்ணியப்படுத்தி இவ்வளவு பெரிய சிறப்புகளை செய்திருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். ஏன் அவர் மீண்டும் ஆட்சியில் வந்து அமர வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் துடிக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் துடிக்கிறோம். எங்க தலைவர் இரவு 12 மணிக்கு போன் பண்ணி, என்னால இந்த நிகழ்ச்சிக்கு போக முடியல, கட்டாயமா நீ போயிரு, அந்த நிகழ்ச்சியில போய் நீ கட்டாயமா இருக்கணும், பங்கேற்கணும் என்று சொல்லி நள்ளிரவு 12 மணிக்கு தொலைபேசி செய்து என்னுடைய வருகையை இன்றைக்கு உறுதி செய்தார். நீ போய் நம்முடைய கருத்தை பதிவு செய்து விட்டு வா என்று சொன்னார். அந்த அளவுக்கு இந்த அரசியலின் மீது நாங்கள் நாட்டம் கொண்டவர்களாக, உறுதி கொண்டவர்களாக இருக்கிறோம். ஐயா ஆணைமுத்து அவர்களின் புகழ் ஓங்கட்டும், அவருடைய கருத்தியலை எடுத்துக்கொண்டு அடுத்த தலைமுறைக்கு சேர்ப்போம் என்று சொல்லி
மாண்புமிகு முதலமைச்சருடைய கரத்தை என்னாலும் வலுப்படுத்தி நிற்போம் என்று சொல்லி திராவிட மாடல் 2.0 ஆட்சி விரைவில் அமைய போகிறது. சமூக நீதி அரசியல் இன்னும் மிகப்பெரிய அளவுக்கு வலிமை பெறப் போகிறது என்கிற நம்பிக்கையோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.